வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோல ஷேர் பண்ணியிருப்போம். வணங்கான் திரைப்படம் ஏப்ரல் எண்ட் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தகவல் என்னன்னா, ஏப்ரல் வந்தா வரலாம், இல்லைன்னா மே கூட பிளான் தான் அந்த படத்துக்கான டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. அதுதான் கமெண்ட் பாக்ஸ்ல கூட நான் பின் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த படத்துல இருந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் எனக்கு கிடைச்சது. ஸோ என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு, பாலா அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. அந்த படத்தினுடைய டீசர் பார்த்திருப்பீங்க. அருண் விஜய் அவர்களை வேற மாதிரி பார்த்திருப்போம். இந்த படத்துல அருண் விஜய் அவர்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் கேள்விப்பட்டேன். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, வணங்கான் படத்துல அருண் விஜய் அவர்களுடைய கதாபாத்திரம் காது கேட்காதவராகவும் பிளஸ் பேச முடியாதவராகவும் இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அப்படிதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேட்டோன்னே செம ஷாக். இந்த படத்தை சூர்யா அவர்கள் பண்ணியிருந்தா கண்டிப்பா வேற மாதிரி பார்த்துருக்கலாம் அப்படின்னு இதை கேள்விப்படும் போது ஃபீல் ஆச்சு. பட் மிஸ் ஆயிடுச்சு. இது அருண் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காருன்னும் போது ஒரு எக்ஸைட்டட் தான். ஸோ கொஞ்சம் புதுசா இருக்க போது, பாப்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாலா ஸ்டைல்ல ஆஸ் யூஷுவல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலோட இன்னொரு ஒரு தகவல் என்னன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய SK23 AR முருகதாஸ் அவர்களுடைய கூட்டணியில அனிருத் அவர்களுடைய இசையமைப்புல அந்த ஒரு படத்துக்கும் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த படத்தினுடைய பட்ஜெட்டா இதுதான் அப்படின்னு சொல்லி சின்னதா டாக்ஸா கேள்விப்பட்டேன். மொத்தமா 70 கோடி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல 30 கோடி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சேலரி, 20 கோடி AR முருகதாஸ் அவர்களுடைய சேலரி. அதுல இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு 7 கோடி இருக்க. ரிமைனிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் அண்ட் ஸ்க்ரூ மற்றது எல்லாத்துக்குமே 11 கோடியாகவும் போயிருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் சேலரியை சிவகார்த்திகேயன் அவர்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் படத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக இருக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால அவருடைய சேலரி கொஞ்சம் குறைச்சிருக்காராம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நாம இங்க ஷேர் பண்ணிடலாம். ஸோ படத்துக்காக அவர் சில படங்கள்ல சேலரியே வாங்க மாட்டேங்கிறாரு, சில படத்துல சேலரியும் கம்மியா வாங்கிக்கிறாரு. இட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு இந்த படங்கள்லாம் வெற்றிகளா அமைய நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வீடியோவை எண்ட் பண்ணிப்போம். நமக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.